என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூத்தாடினா என்ன ஏதாவது கேவலமான ஒரு பேரா ஏதாவது கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரி தான் இருப்பான். அதனாலதான் குறியீடா மாறின கூத்தாடியை பார்த்தா மக்கள் கூட்டம் கைத்தட்டும், கண்கலங்கும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே, நமக்கான ஆளா இருக்கிறானே, நாம நினைச்சதை பேசுறானே, நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம். அன்னைக்கு கூத்து, இன்னைக்கு சினிமா, அவ்வளவுதான். ஆரம்பத்தில் நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழண்டு உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா, அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா, அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா, அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கேயும் எப்பவும் போல உழைப்பேன், ஓய்வில்லாம, அலட்டிக்காம, அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. தேர்தல் அரசியல் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியலின் புதிய திசையாகும், புதிய விசையாகும் மாறி அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து நீக்கும். அதை தீர்மானிக்கட்டும் எங்கள் போக்கும் உங்கள் வாக்கும். தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யுங்க.